டிபி ஸ்பிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அருண் ஐபிஎஸ் அவர்கள் கைதா அப்படிங்கிறது ஒரு பயங்கர ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு இருக்கு. இஸ் அஃப்கோர்ஸ் இவரு எப்படியெல்லாம் ஆடினாரு, நான் ஆடாத ஆட்டம் என்ன பாடாத பாட்டு என்னன்ற அளவுக்கு சரியான ஒரு ஜாலி, பயங்கரமான ஒரு ஹாப்பி. எப்பவுமே நான் தான் என் திமுகவுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம மாசா இருந்தாரு. நான் திமுகவுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் திரும்பவும் தமிழக வெற்றி கழகம் வந்ததுக்கு அப்புறமா லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியை நியமிக்கிறாங்க. மக்களுக்கு காண்டாவது என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உடனுக்குடன் இவர் மாற்றப்பட்டு இப்ப பாத்தீங்க அப்படின்னா உமடமாஞ்சேரி காவலர் பயிற்சி பள்ளியில இருக்கிறாரு. இப்போ இவருடைய வீட்டுல அதிரடியான ஒரு ரைடு. நீங்க எப்பவுமே அருண் ஐபிஎஸ் எதுவுமே பண்ணக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. அவரை நீங்க அங்கதான் வைக்கணும். நீங்க அவரை நல்ல வைக்கிற கிரேட்ல வச்சீங்கன்னா தான் நான் உங்க கூடவே கூட்டணி வைப்பேன் அப்படின்னு சொல்லிதான் திருமாவர்கள் உள்ள வந்தாருன்னு ஒரு கதையும் இருக்கு. சோ இவர் அரெஸ்ட் அப்படிங்கும் போதுல இவருடைய பதட்டமா விஜய் சார் கிட்ட, சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க தம்பி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவர் வீட்டுல இப்ப லஞ்சம் ஒழிப்புத்துறை சார்பில் ஒரு பெரிய அளவு ரைடு நடத்துறாங்க. அவங்க மனைவி மேலேயும் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கணும்னு சொல்லப்படுது. சோ இந்த ரைடு ஏன் நடத்தணும்? திமுகவினுடைய முக்கியமான ஆட்களை மட்டும் டார்கெட் பண்ணி டிவிக்கு அரசாங்கம் கவிழ்க்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. அவங்கவுங்க வாயும் சும்மா இருக்கணும், அவங்கவுங்களும் கொம்முன்னு இருக்கணும். இப்போ அங்க விளாத்திக்குளத்தினுடைய எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. ஏன் வாய்? அருண் ஐபிஎஸ் அரெஸ்ட் பண்ணப்படலாம். ஏன்? இவருக்கும் தேவையில்லாத செயல் தான். செந்தில் பாலாஜி, ஏவா வேலு இவங்களுடைய நிறைய கரப்ஷன் கேஸ் மாட்டுது. செந்தில் பாலாஜியுடைய தம்பியை பிடிக்கிறதுக்கு போலீஸ் வராங்க அப்படிங்கிற அறிவிப்பு முன்னறிவிப்பாக கொடுத்தது அருண் ஐபிஎஸ் அவர்கள். ஏவா வேலு அவர்கள் டக 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 டகன்னு சிங்கப்பூர் தப்பிச்சு போறாரு. எப்படி போறாரு? இவர் கொடுத்த எல்லா கமெண்ட்ஸ் தான், இங்க பாருங்க வந்துருவாங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறது. சோ நம்ம ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு ராஜ ரகசியம் மாதிரி, ஒரு சிதம்பர ரகசியம் மாதிரி பாதுகாத்துட்டு இருக்கிற அரசு ரகசியங்களை வெளியிடுறாரு அருண். இவருக்கு எப்படி எல்லா விஷயமும், இவருக்கு ஒரு கிரேட் இருக்கு, இவருக்கு எல்லாம் தெரியுது. இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அறிவிப்பை கொடுத்துடுறாரு. சோ இவரை இடமாற்றம் அப்படிங்கிறது உடனுக்குடன் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் உணவாஞ்சேரியில மாற்றப்பட்டிருக்காரு. இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து இங்க மாற்றப்பட்டிருக்காருன்னா காரணம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. சோ இங்கேயும் திரும்ப அவர்கள் பதட்டத்தோட வேணாங்க பாத்துக்கலாங்க அப்படின்னு தான் சொல்றாராம். அதெல்லாம் முடியாது. இவர்கிட்ட இன்னும் என்னென்ன மாதிரி ஆவணங்கள் இருக்கு, இன்னும் யார் யாருக்கெல்லாம் எப்படி எப்படிலாம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காரு, யார் யார் எப்படிலாம் பாதுகாத்திருக்காருன்ற ஃபுல்லா எல்லாத்தையும் நான் நோண்டி வெளில எடுப்பேன் அப்படிங்கறத சிஎம் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாராம். சோ அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு எந்த நேரமும் எப்பவும் ஆபத்து இருக்கு அப்படிங்கிறதும் கூடுதலான ஒரு விவரம். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.